இந்த விளையாட்டு வினையாகிற காலம் இந்த காலம். பார்க்கல கவனமா இருக்கு. சரி, அடுத்தது சனியோட பார்வை எங்கன்னு பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல பாத்தீங்களா, நோய் நொடி பிணி பீட கடன். அப்போ சனி இந்த இடத்த பாக்காரு சார், 6ஆம் இடத்துல ருணரோக சத்ரு சந்தை சனி பகவான் பாக்காரு சார், எனக்கு நல்லது நடக்குமா சார்னா, ஒரு வகையில இந்த சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா சுய ஜாக அமைப்புல சனியோட நிலையை பொறுத்து கடன் அடையிற வாய்ப்புகள் இருக்கு. பலருக்கு பாத்தீங்கன்னா கடன் வாங்குற வாய்ப்புகள், இருக்கிற வேலையை இழந்து இல்லையா நம்ம கடன் வாங்குற நிலையை ஏற்படுத்துவோம். இது ஒரு பக்கம். ஏன்னா சுய ஜாத அடிப்படையில் சனியோட நிலையை பொறுத்து இங்க வந்து நம்ம பொதுவாக சொல்லிட்டு போயிட முடியாது இல்லையா. சரி, அந்த 6ஆம் இடத்துல நோய் நொடி பிணிப்பிடி கண்ணை பார்க்கும்போது ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்படுங்க, கை காலில் அடிபடுறது, மருத்துவமனையில போய் அட்மிட் ஆகுறது, சிலருக்கு பாத்தீங்கன்னா வந்து அறுவை சிகிச்சை கொண்டு போய் நிப்பாட்டுறது, சிலருக்கு பாத்தீங்கன்னா வந்து கடன் வாங்குறது, ஒரு கர்நாடக மறு கடன் வாங்குறேங்க, சொத்தெல்லாம் வித்துட்டேங்க, விரயம் பண்ணிட்டேங்க, கடனை அடைக்க முடியலங்க சொல்றது. சிலருக்கு பாத்தீங்கன்னா சர்ம ரோகத்தை கொடுப்பாருங்க, சர்மத்துல பாத்தீங்கன்னா வந்து சொல்லலாம் இல்லையா, கருப்பு கரும்புள்ளிகள் வருது எனக்கு சொல்லக்கூடியது. சிலருக்கு தேமல், இது மாதிரி ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. அதே மாதிரி இந்த 6ஆம் இடத்து சனி பார்க்கும்போது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுக்காதீங்க, புரியுதா. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வந்து 6ஆம் இடத்தை அவர் பார்க்கும்போது தொழில ஒரு சில சர்க்கிள்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு சுய ஜாதக அடிப்படையில 6ஆம் இடத்துல வந்து சனி யோகரா இருந்து பாக்குறாரு, யோக அமைப்புல இருக்காரு ஜன காலத்துலங்கும் போது பாத்தீங்கன்னா இந்த 6ஆம் இடத்து மூலியமா சுய தொழில முன்னேற்றங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. சரி, அடுத்தபடி இந்த சனி பகவானுடைய பார்வை தனுசை பாக்குறாரு, 9ஆம் இடத்தை பாக்குறாரு. சொன்னேன் இல்லையா, அப்பா மகன் உறவு முறை வந்து மேற்கொள்ளணும், அப்பா அம்மாட்ட விட்டு கொடுத்து போகணும்னு சொன்ன பாத்தீங்களா. ஏன்னா வந்து சனி பகவான் வந்து என்ன பண்றாரு, உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார், தகப்பன் ஸ்தானத்தை பார்க்கிறார். குறிப்பா அப்பா மகன், அது அப்பா மகன் யாரா இருந்தாலும் அப்பாவோடைய உறவு முறைகள்கிட்ட கவனமா இருந்துக்கோங்க. தேவையில்லாத வீண் விவாதங்கள், தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் எதுவும் கொடுத்துக்க வேண்டாம், புரியுதா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம அப்பா தானே பேசுறாரு, நம்ம அப்பா பேசிட்டு கொண்டு போயிடு. இந்த காலகட்டத்துல அப்பன் மகன்கள உறவு மேல புரிதல் இருக்கு, புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. நம்ம என்ன பண்றதுன்னு அவங்களும் பண்ணுவாங்க, நீங்க என்ன பண்ணீங்க நீங்களும் பண்ணுவீங்க. கடைசி எங்க போய் நிற்கும், வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்ல போய் நிற்கும், புரியுதா. யாரு, நம்ம அப்பா தானே, நம்ம பையன் தானே, யார்கிட்ட சரி நடக்குதா, உங்க பையன் இருக்காங்களா, கவனமா இருக்கு. உங்க பையன் திட்டுறானா, திட்டிட்டு போட்டோம், எங்க போப்போம், நம்ம புள்ள தானே. அது உங்க பையன் யாரு செஞ்சது, உங்க அப்பா உங்களை திட்டுறாருன்னா பரவாயில்ல, சகிச்சுக்கோங்க. ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா, நீர் அடிச்சு நீர் விலகாதுங்கிற மாதிரி. அப்போ கடைசி வரைக்கும் அப்பா அம்மான உறவு எங்கும் போறது கிடையாது, புரியுதா. இந்த காலகட்டத்துல இந்த உறவு மேல சிக்கல்கள் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொத்துக்கள் வகையில வில்லங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அப்பாவில் வரக்கூடிய சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் எனக்கு இருக்கு, அது ஒரு இழுபறியா இருக்குன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் அப்படிதாங்க இருக்கும், புரியுதா.